Enroll your little star at Nakshatra Preschool Daycare. First come, first grab. Arax just $3,000. நக்ஷத்ரா ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல் உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் 1 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தனது விரிவாக்க திட்டங்களை தீவிரப்படுத்தி வருகிறது. முக்கிய மாநிலங்களில் முதன்மை ஆப்பிள் ஸ்டோர்களை திறந்த பிறகு இப்போது பெங்களூருவில் புதிய அலுவலக இடத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளது. இது இந்தியாவின் மீதான அதன் நீண்டகால உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த நடவடிக்கை ஐபோன் 17 வெளியீட்டிற்கு முன்னதாக ஆப்பிளின் இந்திய செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெறும் அலுவலக இடம் மட்டுமல்ல, ஒரு மூலோபாய நகர்வு. ரியல் எஸ்டேட் பகுப்பாய்வு நிறுவனமான ப்ராப்ஸ்டாக் தகவல்படி ஆப்பிள் பெங்களூருவில் 2.7 லட்சம் சதுர அடி அலுவலக இடத்தை 10 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துள்ளது. இது எம்பசி ஜெனித் கட்டிடத்தில் 50 முதல் 13 தளங்கள் வரை பரவியுள்ளது. இந்த குத்தகை ஒப்பந்தம் ஏப்ரல் 3, 2025 அன்று கையெழுத்தானது. மாத வாடகை $100 கோடி. இது குத்தகை காலம் முழுவதும் 100,000 கோடிக்கும் அதிகமாகும். ஆண்டுக்கு 4.90 வாடகை உயர்வுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் ஆப்பிளின் மொத்த செலவு 610,000 கோடியை தாண்டும். சதுர அடிக்கு $950 என்ற விகிதத்தில் $57 கோடி பாதுகாப்பு வைப்புத் தொகையும் செலுத்தப்பட்டுள்ளது. ஆப்பிளின் இந்த விரிவாக்கம் அதன் இந்திய வணிகம் வேகமாக வளர்ந்து வரும் நேரத்தில் வந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் ஆப்பிள் $1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஐபோன்களை ஏற்றுமதி செய்து இந்தியாவின் முன்னணி மொபைல் போன் ஏற்றுமதியாளராக உருவெடுத்தது. இந்த நகர்வு இந்தியாவை ஒரு நுகர்வோர் சந்தையாக மட்டுமல்லாமல் ஒரு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாகவும் ஆப்பிள் கருதுகிறது என்பதை காட்டுகிறது. இது உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தொழில் வல்லுநர்கள் இதை சீனாவிலிருந்து தனது செயல்பாடுகளை பல்வகைப்படுத்தும் ஆப்பிளின் உத்தியின் ஒரு பகுதியாக பார்க்கிறார்கள். புதிய அலுவலக இடம் ஆப்பிளின் விநியோகச் சங்கிலி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டு குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்திய சந்தையில் ஆப்பிளின் ஆழமான வேரூன்றலை உறுதிப்படுத்துகிறது. ஐபோன் 17 வெளியீட்டிற்கு முன்னதாக இந்த முதலீடு ஆப்பிளின் நீண்டகால இந்திய திட்டங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த குத்தகை குறித்து ஆப்பிள் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த முதலீடு இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் சந்தை ஆற்றல் மீதான ஆப்பிளின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. இது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு நேர்மறையான சமிக்ஞையாகும். ஆப்பிளின் இந்த மூலோபாய நகர்வு இந்தியாவை உலகளாவிய தொழில்நுட்ப மையமாக நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும். இது இந்திய நுகர்வோருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை வழங்குகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.